ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 491. இங்கு பெண்களுக்கான சுதந்திரம் பற்றிய இதற்கான உரையாடலை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1974ஆம் ஆண்டு கோடையில் சிகாகோ நகரில் கிறிஸ்டர் மையத்தில் ஷில பிரபுபாதருக்கும் பெண் நிருபர் ஒருவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை காண்போம். முதலில் நிருபர் கேட்டார், ஆண்களுக்கு கீழ்ப்பட விரும்பாத பெண்களுக்கு என்ன அறிவுரை கூற விரும்புகின்றீர்கள்? அதற்கு ஷில பிரபுபாதா கூறுகின்றார், அதாவது பெண்கள் கற்பு உடையவர்களாகவும் கணவன் இடம் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான். இது எனது அறிவுரை கிடையாது, வேத இலக்கியங்களில் உள்ள அறிவுரை ஆகும் என்றார் அவர். இப்பொழுது நிருபர் கேட்டார், அமெரிக்காவில் உள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பெண்ணை ஆணுக்கு நிகர் ஆக்குவதற்கு முயற்சிக்கின்றோம். அதற்கு ஷில பிரபுபாதா கூறுகின்றார், நீங்கள் என்றும் ஆணுக்கு நிகர் ஆக முடியாது. ஏனென்றால் அனைத்து விவகாரங்களிலும் ஆண் பெண் இருபாலரின் பணிகளும் வேறுபட்டு இருக்கின்றன. அவ்வாறு இருக்க செயற்கையாக பெண் ஆணுக்கு நிகர் என ஏன் கூறுகின்றீர்கள்? மனைவிதான் கற்பம் தரிக்க முடியுமே தவிர கணவனால் முடியாது. இதை எவ்வாறு மாற்ற முடியும்? கணவன் மனைவி இருவரும் கற்பம் தரிக்க முடியுமா? நிருபர் மௌனம். ஷில பிரபுபாதா மேலும் கூறுகின்றார், முடியுமா கூறுங்கள். நிருபர் கேட்டார், இல்லை அது கிடையாது. ஷில பிரபுபாதா கூறுகின்றார், எனவே இயற்கையிலேயே ஒருவர் மற்றவர் இடமிருந்து மாறுபட்டு செயல்பட வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது நிருபர் கேட்டார், பெண் கற்பம் தரிப்பதாலும் ஆண் கற்பம் தரிக்காததாலும் பெண் அடிமையாகவே இருக்க வேண்டும் என பொருள் கிடையாதே. இப்பொழுது ஷில பிரபுபாதா கூறுகின்றார், இயற்கையின்படி உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் கணவரின் ஆதரவு தேடுகின்றீர்கள், இல்லையென்றால் துன்பப்படுவீர்கள். நிருபர் கேட்டார், குழந்தைகள் உள்ள பெருவாரியான பெண்களுக்கு கணவரின் ஆதரவு கிடைப்பது கிடையாதே, அவர்களுக்கு எந்த வகையில் ஆதரவு கிடைக்கும்? ஷில பிரபுபாதா கூறுகின்றார், ஆகவே அவர்கள் பிறர் இடம் ஆதரவு பெற வேண்டும். இதை நீங்கள் மறுக்க முடியாது. அரசு அவர்களுக்கு ஆதரவு தந்து அதனால் சங்கடப்படுகின்றது. கணவன் இடமும் மனைவியும் குழந்தைகளும் ஆதரவு பெற்றால் அரசுக்கு பல்வேறு சமூக நல திட்டங்களுக்கு செலவு செய்ய பணம் கிடைக்குமே. எனவே இது பிரச்சனை தானே. இப்பொழுது நிருபர் கேட்டார், பெண் ஆணுக்கு ஆதரவு தரும்போது என்ன நேரிடும்? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஷில பிரபுபாதா கூறுகின்றார், முதலில் பெண்கள் மற்றவர்கள் ஆதரவில் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வதால் குழந்தைகள் பிறக்கின்றன. ஆண்கள் வெளியேறிவிட்டால் பெண்கள் குழந்தையுடன் சங்கடப்படுகின்றார்கள். பின்னால் அரசிடம் ஆதரவு கோருகின்றார்கள். இது நல்ல செயல் என நினைக்கின்றீர்களா? வேதத்தின்படி பெண் ஆணை மனம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆண் மனைவியையும் குழந்தைகளையும் சுயமாக அவனே காப்பாற்ற வேண்டும். இதன் மூலம் அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அவர்கள் சுமையாக இருக்க மாட்டார்கள். நிருபர் கேட்டார், சமூக குழப்பத்தினை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? ஷில பிரபுபாதா கூறுகின்றார், நான் இவ்வாறு நினைக்கின்றேன். நீங்கள் பதில் கூறுங்கள். நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், நான் உங்களை கேள்வி கேட்கின்றேன். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இப்படி சுமையாக இருப்பது நல்லது என நினைக்கின்றீர்களா? இப்பொழுது நிருபர் கேட்டார், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. ஷில பிரபுபாதா கூறுகின்றார்,
ஒவ்வொரு வருடமும் ஆதரவு அற்ற குழந்தைகளுக்காக அரசு பல கோடி டாலர்களை செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. கணவன் மனைவியை விட்டு செல்வதனால் ஏற்படும் இந்த சுமை அரசுக்கும் மக்களுக்கும் நல்லதா? இப்பொழுது நிருபர் கூறினார், இல்லை இல்லை. சில புரோபாதா கேட்டார். இதற்கு காரணம் பெண் கீழ்ப்படிய ஒப்புக்கொள்வது கிடையாது. அவளுக்கு சரிநிகர் சுதந்திரம் தேவை என்பதால் தான். நிருபர் கேட்டார், ஆணுக்கு பெண் கீழ்ப்படிந்தால் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என கொள்ளலாமா? சில புரோபாதா கூறுகின்றார், ஆம். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிபவளாகவும் நம்பிக்கை உடையவளாகவும் இருப்பவள் என்றால் கணவன் பொறுப்பேற்க தயார் ஆகின்றான். ஆணின் மனப்பாங்கும் பெண்ணின் மனப்பாங்கும் மாறுபட்டவை. எனவே பெண் ஆணுக்கு கீழ்ப்படிபவளாகவும் நம்பிக்கை உடையவளாகவும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை அமைதியாக அமையும். மாறாக நேரிட்டால் கணவன் தனியாக செல்ல மனைவி குழந்தையுடன் தனியாக சங்கடப்படுகின்றாள். மேலும் இவர்கள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சுமையாக மாறி விடுகின்றார்கள். நிருபர் இப்பொழுது கேட்கின்றார், பெண் வேலை செய்வதில் ஏதாவது தவறு இருக்கின்றதா? சில புரோபாதா கூறுகின்றார், எவ்வளவோ தவறுகள் இருக்கின்றன. ஆனால் முதலில் ஒருவனுடைய மனைவியோ அல்லது குழந்தையோ ஏன் அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ சுமையாக இருக்க வேண்டும்? முதலில் இதற்கு பதில் அளியுங்கள். ஏன் அவர்கள் சுமையாக இருக்க வேண்டும்? இப்பொழுது நிருபர் மௌனம் சாதிக்கின்றார். சில புரோபாதா கூறுகின்றார், உங்கள் பதில் என்ன? நிருபர் கூறுகின்றார், ஆனால் ஆண் கூட அரசுக்கு சுமைதான் இல்லையா? சில புரோபாதா கூறுகின்றார், சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது கணவனற்ற பெண்களும் தந்தையற்ற குழந்தைகளும் இருப்பது நல்லதுதானா? நிருபர் கேட்கின்றார், நான் சொல்ல முயல்வது என்னவென்றால் இது சில பெண்களுக்கு நேரலாம். நான் பேச நினைப்பது எந்த பெண்கள்? சில புரோபாதா கூறுகின்றார், இது பொதுவான நிலை. இதை சில என சொல்ல முடியாது. அமெரிக்காவில் இதுபோன்ற பெண்களே அதிகம் அளவில் இருக்கின்றார்கள். பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பேற்பார்கள். பின்னர் இந்த பெண்கள் பொதுமக்களுக்கு பிரச்சனையாக மாட்டார்கள். நிருபர் கேட்டார், இது எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்துமா? சில புரோபாதா கூறுகின்றார், ஆம், அதுவே இயற்கையின் நியதி. நாய்கள் கூட அதன் குட்டிகளை பாதுகாக்கின்றன. புலிகளும் தன் குட்டிகளை பாதுகாக்கின்றன. ஆகையால் மனித சமுதாயத்தில் ஒரு பெண்ணை கர்ப்பம் தரிக்க செய்துவிட்டு ஆண் ஓடிவிட்டால் அந்த பெண் சங்கடம் அடைகின்றாள். அவள் அரசாங்கத்திடம் கையேந்தும்படி ஆகின்றது. இது நல்ல நிலைமை கிடையாது. இப்பொழுது நிருபர் கேட்கின்றார், குழந்தை இல்லாத பெண்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? சில புரோபாதா கூறுகின்றார், அது இன்னொரு செயற்கையான சூழ்நிலை. சில சமயம் அவர்கள் கருத்தடை முறைகளை உபயோகிக்கின்றார்கள் அல்லது கருச்சிதைவு மேற்கொள்கின்றார்கள். அதுவும் நல்லது கிடையாது. இவை அனைத்தும் பாவச் செயல்கள் ஆகும். நிருபர் கூறுகின்றார், மன்னிக்கவும். இப்பொழுது சில புரோபாதா கூறுகின்றார், கருவிலேயே குழந்தையை கொள்வதும் கருச்சிதைவு செய்வதும் பாவச் செயல்களே. இந்த பாவச் செயல்களுக்காக ஒருவர் துன்பப்பட்டு ஆக வேண்டும். கடைசியாக நிருபர் கேட்கின்றார், இந்த நாட்டில் ஏற்பட்டு இருக்கும் இந்த சமுதாய குழப்பத்திற்கு காரணம் கூற முடியுமா? அதற்கு சில புரோபாதா கூறுகின்றார், வேதங்களின்படி ஒரு பெண் குழந்தையாக இருக்கும்போது தந்தையின் பாதுகாப்பிலும், இளமையாக இருக்கும்போது கணவனின் பாதுகாப்பிலும், அவள் மூதாட்டி ஆகும்போது தனது மகனின் பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் என வேதங்கள் உரைக்கின்றன. சில புரோபாதா மேலும் கூறுகின்றார், இந்த சமுதாய குழப்பத்திற்கு காரணம் மேற்கூறியவை அவர்களுக்கு அது தெரியாது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே.
பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்